ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் எழில் கருளொளி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்ப்பா. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. அரசியல் களத்துல பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்குது. நேற்று தினம் திருவிக நகர்ல நடைபெற்ற மேயர் விசஸ் எம்எல்ஏ உடைய, அதாவது அந்த காட்சிகள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, சமூக வலைதளங்கள்லையாகட்டும் தொலைக்காட்சிகளாகட்டும். அது உங்களுடைய நீண்ட பதிவு ஒன்று நாங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தோம். இந்த பதிவு பண்ண காரணம் மூவரும் ஒரே பகுதின்னு குறிப்பிட்டு இருந்தீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க. நான் வளர்ந்தது சிறு வயசுலேருந்து வட சென்னை, கன்னியாபுரம் தான். இப்போ மேயர் பிரியா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களது ஏகாங்கிபுரம்னு சொல்லுவாங்க, ஜமாலியா கிட்ட. அதே போல் இப்போ வந்திருக்கிற நம்முடைய திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவங்க கல்யாணபுரம் கன்னியாபுரம் தாண்டி உள்ளே போகணும். ஸோ இந்த 3 பேருமே ஒரே பகுதியில் இருக்கிறதுனால எனக்கு தோணுச்சு என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னோடய முகநூலில் எழுதியிருந்தேன். நேற்றுக்கு நடந்த அந்த நிகழ்வு நல்லா நடந்திருக்கணுன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அரசியல் பொதுத்தளத்தில் பெண்கள் வராங்கன்றது எனக்கெல்லாம் தெரியும். இந்த 27 years ஆஃப் மை பொலிட்டிக்கல் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு அரசியலை அப்படி மேலே அப்படி நிற்கிறது அவ்வளோ எளிதான ஒரு காரியமே அல்ல. அதில் ஒருத்தர் மேயராக வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு பொது நிகழ்வுக்கு போகிறீங்க. அந்த பொது நிகழ்வில் நீங்கள் 2 பேருமே யாருன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும் அந்த நிகழ்வுன்றது என்னுடைய எண்ணம். அதுதான் நான் அந்த பதிவை எழுதியிருந்தேன் நேற்றுக்கு. கண்டிப்பாக அது பலரால் பார்க்கப்பட்டது, பலரால் பகிரப்பட்ட ஒரு பதிவாக இருந்தது. மேம், இப்போ நீங்கள் பெண்கள் தொடர்பாக பேசுகிறீங்க. தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி அவர்களாகட்டும், இல்லை பலர் இப்போ விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாகட்டும், இப்போ சௌமியா அன்புமணி பிரேமலதா விஜயகாந்த் இவங்க 2 பேருமே பெண்கள் தான். இப்போ சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு பின்புலமா ஒரு இயக்கமோ இல்லை இவங்களுக்கு பின்புலமா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களோ இருக்கும்பொழுது, அப்போ பெண்களுக்கான தனித்துவம் நீங்க சொன்னீங்க, நாங்க படிச்சு மேல வந்தோம், சப்போர்ட் இல்லை அப்படின்ட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன்ல 2026 சட்டமன்ற தேர்தல் பலருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றம் போயிருக்கிற திமுக அதிமுக கட்சியெல்லாம் விட்டுடுங்க. ஆனா இப்போ நம்முடைய சௌமியா அன்புமணி அவங்க எடுத்துக்கோங்களேன். நானும் அவங்களும் ஒன்றா தான் படித்தோம் செல்லம் மேரிஸ் காலேஜில். 87 பேட்ச் நாங்கள். அவங்க சோஷியாலஜி படித்தாங்க, நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். அவங்கள எடுத்துக்கோங்க. இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அக்கா அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்க மார்டின் அவங்க ஒய்ஃப் லீமா ரோஸ் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்பில் வந்திருக்கிறாங்க. அவங்க தனித்துவத்தோடு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்த பெண்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க குடும்ப சப்போர்ட்லாம் இருக்காது. இப்போ எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது, ஆனால் இயக்கம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் நிற்கிறோம் இங்கே. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தேர்தலில் போயிட்டு நீங்கள் களத்தில் நிற்கும் போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தோடு வந்தால் இவங்க அப்பா இருக்காரு, இவங்க புருஷன் இருக்காங்க, இவங்க மகன்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆணை வைத்து நம்முடைய வெற்றி போயிடக்கூடாது. நமக்கு நாமே இந்த மக்கள் மத்தியில் போய் நின்று ஓட்டு கேட்டு மக்கள் நம்மளை விரும்பி ஓட்டு போட்டு அந்த மாதிரி மக்கள் பணி ஆற்றணும்னு சொல்லி தான் இந்த 2026 தேர்தலில் அரக்கோணத்தில் போய் நின்னோம். கண்டிப்பா நீங்க 2026 தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. அரக்கோணம் தனி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளராக சந்திச்சிங்க. இப்போ நீ இந்த 2026 தேர்தல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது இது, இந்த களம். எந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட இறங்கி போகணும், டவுன் டு எர்த்ன்றதை நம்ம படித்தோன்னா அது ஃபீல்டு எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தது. மக்களோட அன்பை பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களாவே மாறணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். மக்கள் பணி ஆற்றுவது என்பது மேலே இதெல்லாம் வராது. அது நமக்குள்ளவே நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்ட். அது டு சர்வ் டு த பீப்புள்ன்றது இட்ஸ் அன் ஆர்ட். அது மக்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதை நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன்.
மக்களோட அன்பை நிறைய பெற்று வந்தேன். தேர்தல் ரிசல்ட் வேற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. மக்கள் மேலே எனக்கு வந்து எந்த விருப்பம் இன்னும் வரவே இல்லை. அவங்கள நான் இன்னும் நேசிச்சுட்டே இருக்கேன். பரவாயில்ல, மாற்றம் வந்திருக்குது. அதையே நம்ம ஏற்றுக்கணும். மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிறது தான் வந்து ஒரு நல்ல மக்கள் பணியாளரோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. இப்போ நீங்க அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டிட்டீங்க. பல தரப்பு களம் வந்து அதிமுக, விசிக, தாவேக இன்னும் ஒரு 3 களங்களா வந்து இப்போ பிரிக்கப்பட்டாலும், இப்போ அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர்களா 3 பேர் களம் காட்டினதாலும், இப்போ பார்த்தா எல்லா போட்ட ஓட்டு ஒருத்தருக்குதான்ற மாதிரி தாவேகாவுக்கு தான் அதிக பலம் பெற்றதா பார்க்குறோம். நான் நீங்க தாவேகாவுடன் கூட்டணி அமைச்சிருக்கீங்க. விசிக, தாவேகாவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைச்சிருக்கீங்க. அதிமுக தரப்புல போட்டியிட்ட தற்போது தாவேகாவில இணைய காத்திருக்காரு. அப்போ தாவேகாவுக்கு ஒட்டுமொத்த ஒரு பலமா அரக்கோணம் மாறி இருக்கா? இல்லை, நான் வந்து அந்த களத்துக்கு போகும்போது அதிமுக, திமுக 2 தான் இருந்தது. நான் திமுக சார்பாக விசிகாவோட வேட்பாளர் உள்ள போயிருந்தேன். அண்ணன் சு. ரவி அவர்கள் வந்து அதிமுகல இருந்தார். என்னை வந்து முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அனுப்பும்போது கூட அதிமுகவுக்கும் நம்மளுக்கு தான் வந்து நேர் எதிர் போட்டி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவர் தான் வந்து எதிரும் புரிந்துருவாங்க. ரொம்ப நாகரிகமாக தான் அந்த தேர்தலில் இருந்தது. நடுவில் வந்து விசில் வந்து அவ்வளோவா எடுத்துக்கல. குறைச்சு எடை போட்டுட்டோமோ அப்படின்ட்டு எங்கேயாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் நினைச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைன்னு பார்ப்போம் வீட்டில், அந்த மாதிரி பார்த்துட்டோம் விசில் அப்படின்னு நினைச்சேன். பட் இது மக்களின் தீர்ப்பு, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் அவங்க வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டு விசில வர வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா. இப்போ விடுதலை சிறுத்தைகள் தேர்தலுக்கு பிந்தி தாவேகாவுடன் நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க. இந்த கூட்டணி உடன் நீங்க இருந்தாலும் கூட இப்போ இன்னும் 1 மாதம் முழுமையா தாவேகா ஆட்சி பொறுப்பு எடுத்து முடியல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பல்வேறு இடங்கள்ல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து தலை தூக்கி இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பா கோவையில சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம், தலைநகரான சென்னையில 2 பெண்கள் மீது கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம், இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த குற்ற சம்பவம் நடக்கும்பொழுது அரசு இன்னும் எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கணும், இல்ல ஒரு காமன் பீப்புளுக்கு அரசு எந்த மாதிரியான ஒரு தகவலை விழிப்புணர்வா தர வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அட்வொகேட்டா நீங்க இப்ப இவங்க வந்து புதிய அரசு தாவேகா அரசு பொறுப்பேற்று 1 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு டைம் வேணும். பிகாஸ் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அனுபவம் கிடையாது. எல்லாமே புதுசாக வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் எல்லா சட்டமன்ற எல்லாமே புதுசு. இந்த குற்றங்கள் வந்து தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம வந்து ஏதாவது எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம அதிமுக பார்த்துட்டோம், திமுக பார்த்துட்டோம். தொடர்ந்து 59 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, தொடர்ந்து ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. இப்போ 2 திராவிட கட்சியுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புதியதாக தாவேகாவை வர வச்சிருக்காங்க. அதை வந்து வரவேற்று அவங்க நல்ல மாதிரி ஆட்சி நடத்தணுன்றதுக்காக தான் தலைவர் எழுச்சி தமிழர் விசிகாவின் தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ வந்து அமைச்சர்களும் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். தலைவருடைய ஆலோசனையும் அவங்க தாவேகால எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் டைம் அவங்களுக்கு வேணும் இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் குறையறதுக்கு. அதே போல் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், எல்லா அமைச்சர்களுமே இப்போ வந்து தாவேகால ஊழலற்ற ஒரு ஆட்சி வேணும், எதுலையுமே வந்து ஒரு நேர்மைத்தன்மை வேணுன்றத அவங்க பார்க்குறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா இந்த அரசு வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்களாகவே இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் இப்போ வந்து தாவேகால வந்து நிர்மல் அமைச்சர் நிர்மல் அவர்கள் லா மினிஸ்டர் அவர் பேசும்போது நான் கேட்டேன், எங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் இந்த லிஸ்ட்டில், ஸோ எங்களுக்கு ஒரு 1 மாதம் டைம் வேணும்லாம் கேட்குறாரு. ஸோ இதில் ஒரு உண்மையை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாரும் மாற்றப்பட்டிருக்காங்க நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பயத்தை போக்கி குற்றங்களை குறைப்பதற்கு இந்த தாவேகா அரசாங்கம் நிச்சயமாக உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கண்டிப்பா மேம். இப்போ அதாவது தமிழகத்துல குற்ற செயல்ன்றது இந்த தாவேகா ஆட்சி அமைந்ததுதான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திமுக, அதிமுக தொடர்ச்சியா தமிழகத்துல இந்த குற்ற சம்பவங்கள்ன்றது எதிர்பாராத ஒரு நேரங்கள்ல நடக்கக்கூடியதா இருக்கு. இருக்கும்பொழுது ஒரு சாமானிய ஒரு மக்களா அந்த குற்ற சம்பவம் நடந்த பிற்பாடு
அவங்க விழிப்புணர்வா இது குறிச்சு ஒரு புகாரோ, இப்போ ஒரு பெண் குழந்தை கடத்தப்பட்டு போகுதுன்னா, அது ரோட்ல ஏதோ பார்த்துட்டு கடந்து போகாம, ஆமாங்க. இப்போ அது புகார் அளிக்க ஒரு தைரியம் வரணும்ல. கண்டிப்பா. இப்போ இது போல ஒரு விழிப்புணர்வு ஒரு சாமானியனுக்கா வரணும்னா, அரசு என்ன அவங்களுக்கான விழிப்புணர்வு தரணும்? அதற்கான எல்லா ஆ, முயற்சிகளையும் இந்த அரசு கண்டிப்பா மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, ஒரு சிறுமியோ பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது, பொதுமக்கள் வந்து உடனே பதட்டமாயிடுவாங்க. இதையே நம்ம போய் சொல்லி இந்த வம்பு நமக்கு எதுக்குன்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு எண்ணத்த நிச்சயமாக இந்த அரசாங்கம் கலைக்கும். ஆ, அதையெல்லாம் கலைத்து மக்கள வந்து ஆ, அ நல்ல மாதிரி வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். நம்புறோம். அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறாங்க. லெட் அஸ் கிவ் டைம். லெட் தெம் டேக் தட் இல்ல டைம். நீ ஒரு வழக்கறிஞரா நீங்க பல்வேறு அதாவது வழக்குகள வந்து பார்த்திருப்பீங்க. இருக்கும்பொழுது ஒரு சாமானியன் வந்து ஒரு காவல்துறைக்கு ஒரு தொலைபேசி மூலியமா ஃபோன் பண்ணி புகார் தெரிவிக்கிறது வந்து மிக குறைவான ஒரு காலமா தான் இருக்கு. ஏன்னா, புகார் தெரிவிச்சு அவங்களே சாட்சிய போடுவாங்க. ஆமா, அவங்களே வந்து கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஆமா, அப்படின்ற ஒரு பல்வேறு ஒரு சட்ட சிக்கல் இருக்குல்ல. ஆமா. இப்போ இந்த சட்ட சிக்கல வந்து ஒரு வகை செய்யணும். இந்த அரசு வந்து சாமானிய மக்களுக்கும் வந்து இந்த சட்டத்த புகுத்தணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு தரணுன்ட்டு பல அதாவது விழிப்புணர்வுகள் முகாம்கள்லாம் ஏற்பாடு வந்து அரசு தரப்புல செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் இருக்கு. இது எந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் சாமானிய மக்களுக்கு குடுக்கணும்னு விரும்புறீங்க? இல்ல, இந்த அரசாங்கம் வந்த உடனேயே காவல்துறைக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எப்படி நீங்க வந்து பொதுமக்கள ரிசீவ் பண்ணணும், அவங்கள உட்கார வச்சு பேசணும், பொறுமையா அவங்க சொல்றத கேட்கணும், அவங்களுக்கு ஆவன செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்துல பொதுமக்கள் அந்த அரசு அதிகாரிகள் மேல, காவல்துறையை சார்ந்தவர்கள் மேலயோ, அரசு அதிகாரி மேலயோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தெரியலன்னு சொல்லலாம். ஆனா, இப்போ இந்த அரசாங்கத்த ஓட்டு போட்டு வர வச்சது இளைஞர்கள் தான், பெண்கள் தான். அதனால எல்லாருக்கும் நல்லா தெரியுது. என்ன பண்ணணுன்றது. அ பண்ணுவாங்க. மேம் கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்லும்பொழுது ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். அதாவது வருங்கால தலைமுறை இளைஞர்கள வந்து முன்னிறுத்தி தான் இந்த அரசியல் களம் வந்து இப்ப சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நான் பார்க்கும்பொழுது கூட, இளைஞர்களையும், பெண்களையும் மையமா வைத்து தான் வந்து இந்த தேர்தல்ல காணப்பட்டது. தாவேகாவுக்கு பெரும்பான்மையான 34% வாக்குகள் வாங்கி இப்ப ஆட்சியும் பிடித்திருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது வருங்கால அரசியல் ஏன்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி அப்படின்ட்டு முதல்வர் சொல்லும் பொழுது, இது பார்க்கும்போது நான் பலர் விமர்சனமா கடந்து போயிருந்தாங்க. அதே போல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அண்ணாமலை பாஜக மாநில தலைவரா பொறுப்பேற்ற உடனே பாஜகவுக்கும் திமுகவும் தான் போட்டின்னு அவரு ட்ரெண்ட் செட் பண்ணார். அப்போ வந்து அதிமுக வந்து இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி நடந்தது. இதுல கூட்டணி பிளவுகள்லாம் ஏற்பட்டது நம்ம கடந்த கால அரசியல்ல பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி என அங்க வகித்திருந்த பாஜக, அதிமுக, பாமக உடைய கூட்டணி பிளவு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்ப அண்ணாமலை ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தாவேக ஆரம்பிச்சோடனே அதிமுக உடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாஜக உடைய நிலை என்ன ஆகும்? ஏன்னா இது கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு இயக்கமா அண்ணாமலை அவர்கள் அறிவித்து கொஞ்ச நேரத்திலே வந்து 3 லட்சத்துக்கு மேல உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இல்ல, மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. பாஜக ஒரு கட்சி, தேசிய கட்சி அது இருக்கும். அது இல்லாமலாம் போகாது. ஆனாலும் அங்கருந்து வந்து ஒரு அ அ அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த கட்சிய வந்து ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி இயக்கம் தான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. இயக்கம் ஆரம்பித்து அவங்களுக்கு நாங்க வந்து பொலிட்டிக்கல் ட்ரெய்னிங் கிளாஸஸ் குடுத்து, அதுக்கப்புறம் வந்து இத கட்சியா மாத்தப் போறேன்னு சொல்றாரு. அவர் வந்து நல்ல கற்றறிந்த ஒரு நல்ல தலைவர் தான். அத நாங்க வரவேற்கிறோம். எது கண்டி நடந்தாலும் தமிழ்நாட்டுல வருங்கால இளைஞர்களுக்கு நல்லது நடக்கணும். அவர் வந்து அந்த கல்ட் பாலிடிக்ஸ வந்து உடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ம். கல்ட் பாலிடிக்ஸ்னா இவங்களே தான் இருக்கணும், இன்னாரே தான் இருக்கணும், எத்தனை வயசானாலும் அவங்களே தான் அந்த பொறுப்புல இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு டேர்ம் பொறுப்பு அவ்வளோதான். அப்பதான் வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு வழங்கப்படும் இல்லையா? வாய்ப்புகள் நிறைய வழங்கினா தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பா. அப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் விஜய் விசஸ் அண்ணாமலையா மாறுமா? இல்ல விஜய் விசஸ் உதயநிதியா மாறும்? ம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சரா இருக்கிறாரு. அவரும் ஒரு இளைஞர். திமுக வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. அத வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வெற்றி, தோல்வி வரும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் வெற்றி பெற்றா, ஒருத்தர் தோல்வி அடைவாங்க தான். அத வந்து வேற மாரி கொண்டு வரணும் தான் அவங்க ஜென்ஸிலாம் இப்போ அ டிஎம்கே, ஜென்சி. அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணி
பண்ணுவாங்க. எல்லாமே நல்ல இளைஞர்கள், ஆனா இப்போ எல்லாரும் பாராட்டக்கூடியவர்கள் தான். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் பலருக்கு பலவிதமான ஒரு அரசியல் புரிதலை சொல்லி கொடுத்திருந்தாலும், ஆனா வருங்காலங்கள்ல இந்த கூட்டணி ஆட்சி என்பது தொடர தமிழகத்துல வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சமூக நீதினு பேசப்பட்டு இருந்த பல கட்சிகளுக்கு மத்தியில தாவேக அரசு அமைந்த உடனே தான் வந்து தன் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. விசிகால முதல் முறை அமைச்சர், யுஎம்எல்ல முதல் முறை அமைச்சர் என நீண்ட காலமாக திமுகவுடன் உறவுல இருந்தவங்க, கூட்டணியில இருந்தவங்க, அப்போ கிடைக்காத ஒரு அங்கீகாரம் தாவேகா வந்து இப்போ வழங்கியிருக்கு. இப்போ இந்த கூட்டணிகளுடைய நிலைப்பாடுகள் காங்கிரஸ்ல ஒரு 2 அமைச்சர்கள், ஒரு எம்பி அப்படின்னும் பொழுது இப்போ இந்த கூட்டணிக்கான ஒரு சமூக நீதி அரசா தாவேகா பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா, இனிமேல் வருங்காலம் முழுக்குமே உங்களுக்கு கூட்டணி அரசா அமையும். ஏன்னா, அதுக்கான அஸ்திவாரம் போட்டாச்சு. இனிமேல் அதுக்கு மேல வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பலமான ஒரு கட்டடத்த தான் கட்டுவாங்க. கூட்டணி இல்லாம ஆட்சி இனிமேல் நடக்காது தமிழ்நாட்டுல. யாருக்கு தான் இனிமேல் விட்டு குடுப்பாங்க சொல்லுங்க? இப்போ வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து 1931ல கண்ட கனவு இது. கண்டிப்பா. ஏன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது. இன்னைக்கு நடந்திருக்கு. 100 ஆண்டுகளுக்கு கிட்ட அது நடக்குது அப்படின்னு சொன்னா, இது வந்து இன்னைக்கு வந்து தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களால இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. வலியுறுத்தப்பட்டு வந்த ஒரு காரியம். ஆமா, தலைவர் தான் இதை முதல் இது இந்த போட்டே வச்சாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது நடந்துடுச்சு இன்னைக்கு. எங்களுடைய அன்பு தம்பி மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு வந்து அரசு அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கிறாரு. இனி வரும் காலத்துல எல்லாருமே அதை விரும்புவாங்க. அப்படிதான் நடக்கும். கண்டிப்பா. இது வருகின்ற புதிய, அதாவது இளைஞர் வருகின்ற தலைமுறைக்கு இது ஒரு புதிய ஒரு வழிகாட்டியா இந்த ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாங்க. இதுக்கு இப்ப வந்து தோல்வி கண்டிருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து இதுக்கு ஒத்துந்தான் அடுத்து அவங்க வந்து இந்த நகர்வே இருக்கும். அந்த அரசியல் நகர்வே இருக்கும். நாங்களே தான் இருப்போம், நாங்க தனித்து இருப்போம், நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொன்னா இனிமேல் நடக்காது தமிழ்நாட்டுல. கண்டிப்பா. இப்ப கூட்டணி இல்லாமல் ஒரு தனித்து ஒரு ஆட்சியை வந்து தமிழகத்துல வந்து ஏற்படுத்த முடியுன்றத விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இப்போ நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. இருந்தாலும் கூட்டணி இருந்தா தான் ஆட்சி பிடிக்க முடியும் என்ற ஒரு நிபந்தனையும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வந்து நம்மளுக்கு அதுவும் சொல்லி கொடுத்துருக்கு. கூட்டாட்சி இல்ல, கூட்டணி இல்லாம தனித்து ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தோடவும் யாரும் போட்டியும் இட முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வருங்கால தலைமுறைகள் இப்போ ஜென்சி டிஎம்கேன்னு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜென்சி டிஎம்கேல இப்போ அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாவது இளைஞர்களை அரசியல் மயமாக்கப்படுறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள இருக்காங்க? அது போல நீங்க விசிகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா உங்களுடைய இளைஞர்களை கட்டமைப்பதற்கு? தமிழ்நாட்டுல அதிகமான இளைஞர்களை கொண்ட, இளம் பெண்களை கொண்ட ஒரு இயக்கம் அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தலைவர் திருமாவளவன் வந்து வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் கிடையாது. அவர் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற அவருடைய அந்த பேச்சு இதில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு தலைவர் அவர். இன்னைக்கு வந்து இவ்வளோ தெளிவா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்களாம் நினைக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். அதனால வந்து இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய இளம்பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான பயிற்சி வகுப்பு மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு கிளாஸஸே எடுக்கணும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் டெய்லி தலைவர் பேசுற ஒவ்வொரு பேச்சுமே நமக்கு கிளாஸ் தான். ஏன்னா கண்டிப்பா இப்போ விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை அம்பேத்கரிசம், மார்க்சிஸ், கார்ல் மார்க்ஸ் இவங்களை போன்ற வந்து நிறைய தத்துவங்களை வந்து பயிற்சி பெறுறது, இது போல பயிற்சி பட்டறைகள் வந்து கிராமங்கள்ல வந்து கேள்விப்படுது. நிறைய மன்றங்களை வந்து வைத்திருக்கிறத பார்க்க முடியும். தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மன்றங்கள் வந்து செயல்பாடு இருக்கும். இப்போ அந்த மன்றங்கள் ஏதாவது நீங்க உங்களுடைய கட்சி ஆக்டிவிட்டிஸ் வந்து உருவாக்க ஏதாவது திட்டமிடல்? ஆமாங்க, தலைவர் வந்து கிராமங்கள் தோறும் அம்பேத்கர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும். நம்ம அது வந்து நம்மளுடைய சொந்த கட்டடமா இருக்கணும். அதுக்குள்ள வந்து லைப்ரரி இருக்கணும். அங்க வந்து அம்பேத்கரோட புத்தகங்கள், மார்க்ஸோட புத்தகங்கள், லெனினோட புத்தகங்கள், பெரியாரோட புத்தகங்கள், இப்படி பெண்கள் விடுதலைக்கான உரிமைகளுக்கான புத்தகங்கள்லாம் வச்சு எல்லாரும் வந்து படிக்கணும். இரவு நேரங்கள்ல குழந்தைங்களுக்கு வந்து இரவு சாலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. நிறைய கிராமங்கள்ல விடுபட்ட கிராமங்களே இதை செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் கட்டளையிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேம். இப்போ நீங்க இவ்வளவு நேரம் வந்து நீங்க நிறைய, அதாவது பல கட்சிகளுடைய வளர்ச்சி வந்து நம்ம பேசிக்கிட்டே வரணும். வரும்பொழுது தாவேக்காவுடைய வருகைக்கு பிற்பாடு அதிமுகவிலிருந்து பலர் தாவேக்காவில் வந்து இணைந்திருக்காங்க. அதே போல பல கட்சி விசிகா, அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த 2 கட்சிகளும் வந்து ஒரு பிரதான கட்சியா விசிகா, காங்கிரஸ் வந்து பார்க்கப்படுகிறது. தாவேக்காவில் இடம் இல்லாதவர்கள் பலர் விசிகாவை நோக்கியும்
அதே ஏன்னா திருமாவளவனுடைய கொள்கையை வந்து பின்பற்றினவர்கள் பலர் இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து திருமாவளவன் இருந்தாலும், இப்போ பலர் தாவேகாவுடன் கூட்டணி வைத்த பிறகு விசிகாவில் நிறைய புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுதா தகவலெல்லாம் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? நானே சில பேர்லாம் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தாவேக்கா தான். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருக்கு தலைவரா இருந்தா கூட, எங்களுடைய கொள்கை தலைவர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி சில பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்களாம் சொல்லி நான் கேள்வி ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா வாழும் புரட்சியாளராக ஒரு அம்பேத்கராக தான் தலைவரை பார்க்குறாங்க. அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் அவருடைய செயலையும் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற அளவுக்கு தலைவர் நடந்துக்கிறாங்க. அதனால வந்து ஒரு கொள்கை தலைவராக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க அவரை. அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் திருமாவளவன் அவர்கள். கண்டிப்பா. ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து தமிழகத்துல வந்து மீண்டும் வேர் உண்டவும் இளைஞர்களுடைய பட்டாலும் அதிக உறுப்பினர்கள் சேர்க்கவும் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த பிறகு காங்கிரஸுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் பாக்குறீங்க? ஏன்னா தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழகத்துல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த 2026 தேர்தல் தான். காங்கிரஸ்ன்னு சொன்னாலும் நம்மளால நினைப்போம் அங்க வந்து ரொம்ப வயசானவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்ப நிறைய துடிப்பான இளைஞர்கள், இன்டலெக்சுவல்ஸ், ரொம்ப புத்திசாலித்தனமான இளைஞர்களை நான் வந்து காங்கிரஸ்ல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நானும் அவங்கள என்கரேஜ் பண்ணேன். ஏன்னா காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம். அது வந்து நம்ம நாட்டுக்கான பழம்பெரும் பேர் இயக்கம். அது வந்து இளைஞர்கள் நானும் என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். கண்டிப்பா மேம். இப்போ வருங்கால அரசியல் மையப்படக்கூடிய இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், எல்லாருமே ஒரு இயக்கத்துல உங்களை முதல்ல சேர்த்துக்கணும். சமூகம்னா என்ன, சமூக பணினா என்ன, சமூக பணியில் நம்மளுடைய பங்களிப்பு எவ்வளவு கட்டாயமானது, அதுக்கு எப்படி நம்முடைய நம்ம எப்படி அதுக்கு நேரம் ஒதுக்கணுன்றத எவ்ரிபடி ஷுட் லேர்ன். அதுக்கு வந்து சாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து எது வேணாலும் மறைஞ்சு போயிடும். ஆனால் சமூகம்ன்றது எப்பவுமே நிலையானது. அந்த சமூகத்துக்கு நம்முடைய பணி என்னன்றத ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளம் பெண்களும் அதை வந்து சின்ன வயசுல அதை கத்துக்கணும். அரசியல்ன்றது ஒரு சாராருக்கு மட்டும் அல்ல, அரசியல் வந்து எல்லாருக்குமானதுன்றதை இன்னைக்கு வந்து நம்ம தாவேகா கட்சி வந்து நிரூபிச்சிருக்குது. இன்னாருக்கு தான் இது வந்து ஒரு குடும்ப சொத்தெல்லாம் கிடையாது. சாதாரணமான பெண்களையும் ஆண் பிள்ளைகளையும் இன்னைக்கு வந்து தாவேகா வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறாங்க. 8 பேருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இன்னைக்கு வந்து அமைச்சர் இடம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்லதே பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்னும் எதுவும் மாற்றி பண்ணதா நமக்கு தெரியல. அதனால வந்து எல்லாருமே வந்து சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக வளரணுன்றது என்னுடைய எண்ணம். சின்ன வயசுல குழந்தை சொல்லி கொடுத்துடணும். வாட் இஸ் சொசைட்டி, யூ ஹேவ் டு லவ் யுவர் சொசைட்டி, யூ ஷுட் லேர்ன் டு சர்வ் டு யுவர் சொசைட்டி. இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா எல்லாமே தலைவர்களாக வளருவாங்க. தலைவர் திருமாவளவன் தான் சொல்லுவார், நீங்க யாருமே தொண்டர்களே அல்ல, நீங்க எல்லாமே தலைவர்கள் அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து அடித்தளம். கண்டிப்பா உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் பல்வேறு ஆலோசனையும் வழங்கினமைக்க நன்றி. நன்றிப்பா, நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர். நன்றி, வணக்கம்.